நியோராவின் பொங்கல் பண்டிகை மலிவு விற்பனை. சாரிகள் 70% வரை, லெகங்கா 50% வரை, சுடிதார் 30 முதல் 50% வரை. ஜனவரி 10 காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நெதர்லாந்து முருகன் கோவிலில் நியோராவின் மெகா சேல். ஜனவரி 11 காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை நாய்ஸில் நியோரா மெகா சேல். ஜெர்மனியில் எங்கும் எப்பொழுதும் நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி. தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி வங்கியில் 3250 பாதுகாப்பு பெட்டகங்களில் இருந்து நிகழ்ந்த திருட்டுச் சம்பவம் தொடர்பாக பல்வேறு விடயங்கள் தற்பொழுது வெளிவருகின்றன. கடந்த வாரம் நோட்ரே-டேம் மாநிலத்தில் உள்ள கெல்சன்கிசன்பூ என்ற பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற பாகிஸ்தான் சொல்லப்படுகின்ற வங்கியினுடைய பண பாதுகாப்பு பெட்டகங்கள் சூறையாடப்பட்டிருந்தது. இதே வேளையில் 3250க்கு மேற்பட்ட இவ்வகையான பணத்தை சேகரித்து வைக்கின்ற அன்றைய பாதுகாப்பாக பெறுமதிமிக்க பொருட்களை சேகரித்து வைக்கின்ற பெட்டகங்கள் கொள்ளையர்களால் சூறையாடப்பட்டு இருந்தது. இதே வேளையில் பாகிஸ்தான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆரம்பத்தில் இந்த கொள்ளையின் பொழுது 30 மில்லியன் யூரோக்கள் பெறுமதியான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தது. இதே வேளையில் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையின் பிரகாரம் இவ்வாறு இந்த கொள்ளைகளால் கொள்ளையிடப்பட்ட பொருட்களின் பெறுமதியானது 100 மில்லியன் யூரோக்களுக்கு மேலாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பலர் இவ்வகையான பண பாதுகாப்பு பெட்டகங்களை பெறுமதிமிக்க பொருட்களை இந்த பொருட்களை சேகரித்து வைத்தார்கள் என்றும், உதாரணமாக நிதி இலாகாக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய சில விடயங்களை மறைப்பதற்காக இவ்வகையான பண பெட்டகங்களை பலர் பாவித்தார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது. இதன் காரணத்தினால் இந்த தொகையானது தற்பொழுது உயர்வு கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில பத்திரிகை செய்திகளின் பிரகாரம் குற்றவியல் குழுக்களை சேர்ந்த நபர்கள் கூட 5 லட்சத்துக்கு மேற்பட்ட தொகையை இவ்வகையான பணப்பட்டகங்களில் பாதுகாப்பாக வைத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் வெனிசுலா அதிபர் மீது மேற்கொண்ட நடவடிக்கை தொடர்பாக ஜெர்மனி நாட்டின் பல்வேறு தரப்புகளில் இருந்து கண்டனங்கள் வெளிவருகின்றன. நேற்று முன்தினம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தனது பாதுகாப்பு படையை கொண்டு வெனிசுலாவுடைய அதிபர் நிக்கோலஸ் மடூரோ அவர்களை கைது செய்து அமெரிக்காவிற்கு அழைத்து வரப்பட்டார். இதேவேளை இந்த நடவடிக்கையை ஜெர்மன் நாட்டுடைய பல கட்சி பிரமுகர்கள் கண்டித்திருக்கின்றார்கள். பசுமை கட்சியினுடைய முக்கிய அரசியல் பிரமுகர்கள் அமெரிக்காவின் நடவடிக்கை ஒரு அடாவடித்தனம் என அவர்கள் குறைப்பட்டிருக்கின்றார்கள். இதே போன்று ஜெர்மனியின் ஆளும் கூட்டுக்கட்சியில் பங்காளியாக இருக்கின்ற SPD கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரமுகர்களும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடைய நடவடிக்கையை மறைமுகமான முறையில் கண்டித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இது இவ்வாறு இருக்க ஜெர்மனியின் தற்போதைய அதிபர் ஃப்ரெட்ரிச் மேர்ஸ் அவர்கள் இதை கண்டிக்காது நிக்கோலஸ் மடூரோ அவர்களுடைய நடவடிக்கை பற்றி ஒரு செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது சர்வாதிகார போக்கில் நாட்டை சீரழித்த நபர் நிக்கோலஸ் மடூரோ என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் நடவடிக்கை டென்மார்க்குடைய சொந்தமாக இருக்கின்ற நிர்ணய உரிமை பெற்ற கிரீன்லாந்து மீதும் ஏற்படலாம் என்று பல டென்மார்க் நாட்டுடைய அரசியல் பிரமுகர்கள் அஞ்சுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது வெனிசுலா நாட்டின் மீது இவ்வகையான நடவடிக்கைகளை மேற்கொண்ட பிற்பாடு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய ஆலோசகருடைய மனைவி ஒரு சமூக வலைத்தளத்தில் இவ்வகையான பிரசுரம் ஒன்றை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அடுத்ததாக கிரீன்லாந்து மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளதாக இவர் மறைமுகமான முறையில் இந்த சமூக வலைத்தளத்தில் குறிப்பிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனி டாட்மண்ட் கோபுரா ஞானம் நிறுவனத்தில் அனைத்து புடவைகளும் 50% விலை கழிவு. ஜனவரி 17 முதல் 24 வரை முகூர்த்த பட்டு புடவைகள், கூரை சாரி, மாப்பிள்ளை சர்வாணி, பட்டுவேட்டி செட், திருமண செட் சாரீஸ், செட் ஷர்ட்ஸ், வேட்டி யாவும் ஓரிடத்தில் தெரிவு செய்ய 35 வருட கால வர்த்தக பணியில் மிளிர்ந்து நிற்கும் கோபுரா ஞானம் ரைனிஜ் ஸ்ட்ராசா 54 டாட்மண்ட். ஜெர்மனி நாட்டில் கடந்த ஆண்டில்
1,00,000க்கு மேற்பட்டவர்கள் அகதி தஞ்சம் கோரியிருப்பதாக புள்ளி விவரம் வெளிவந்துள்ளது. ஜெர்மனியில் 2025ஆம் ஆண்டு புதிதாக வந்த அகதிகளுடைய எண்ணிக்கையானது 1,13,236 உள்ளதாக ஜெர்மனியின் அகதிகளுக்கான சமஷ்டி அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு இவ்வாறு ஜெர்மன் நாட்டுக்கு வந்த அகதிகளுடைய எண்ணிக்கையானது 2,29,751 உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 2024ஆம் ஆண்டுடன் 2025ஆம் ஆண்டை ஒப்பிடும் பொழுது அகதிகள் வருகின்ற வீதத்தில் 51% வீழ்ச்சி காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் 2023ஆம் ஆண்டு ஜெர்மன் நாட்டுக்கு வந்த அகதிகளுடைய எண்ணிக்கையானது 3,19,170 உள்ளதாகவும் இந்த சமஷ்டி அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2015-2016ஆம் ஆண்டுகளில் சிரிய நாட்டிலிருந்து பல லட்சக்கணக்கான அகதிகள் ஜெர்மன் நாட்டுக்கு வந்திருந்தார்கள். 2016ஆம் ஆண்டு ஜெர்மன் நாட்டுக்கு வந்த அகதிகளுடைய எண்ணிக்கையானது 7,22,370 உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இந்த ஆண்டு கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது நிராகரிக்கப்பட்ட அகதிகளை நாடு கடத்திய வீதமானது 20% உயர்வு கண்டுள்ளதாகவும் இந்த சமஷ்டி அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புது வருடம் ஆரம்பித்துள்ள நிலையில் ஜெர்மன் அரசாங்கமானது ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒரு அகதியை மீண்டும் ஆப்கானிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஜெர்மனியின் தற்போதைய உள்ளூராட்சி அமைச்சர் ஆப்கானிஸ்தான் மற்றும் சிறிய நாடுகளுக்கு அகதிகளை திருப்பி அனுப்புவது இல்லை என்ற பழைய அரசாங்கத்தின் கோட்பாடிலிருந்து விலகி தற்பொழுது குற்றவாளியாக இனங்காணப்பட்ட இந்த 2 நாட்டைச் சேர்ந்த அகதிகளையும் படிப்படியாக அந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வைக்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். ஜெர்மனி நாட்டின் உணவகங்களில் உணவருந்தும் பொழுது செலுத்தப்படுகின்ற வரியில் தற்பொழுது குறைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஜெர்மன் நாட்டில் உணவகங்களுக்கு செல்லும் பொழுது உணவை உட்கொள்ளும் பொழுது மேலதிக வரியாக அறவிடப்படுகின்ற தொகையானது தற்பொழுது 7% குறைக்கப்பட்டுள்ளது. அதாவது 19% இருந்த மேலதிக வரியானது தற்பொழுது 7% குறைக்கப்பட்டுள்ள நிலையில் பல மோசடிகளை தவிர்ப்பதற்காக ஜெர்மனியின் பல மாநில நிதியமைச்சர்கள் மத்திய அரசாங்கத்திடம், அதாவது சமஷ்டி அரசாங்கத்திடம் சில வேண்டுதலை விடுத்திருக்கின்றார்கள். அதாவது ஒரு உணவகமானது வருடாந்தம் 1,00,000க்கு மேற்பட்ட வியாபாரத்தை மேற்கொள்ளும் பொழுது இந்த நிறுவனமானது தமது நிலையத்துக்கு வருகின்றவர்களிடம் காட்டன் சாலுங்கள் சொல்லப்படுகின்ற பண அட்டைகள் மூலம் பணத்தை செலுவதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுதல் ஒன்று விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வகையான நடவடிக்கைகள் மூலம் வரி இலாகாக்களுக்கு வரியை விடாது ஏற்படுகின்றவர்களை தடை செய்யக்கூடிய நடவடிக்கையாக இது அமையும் என்று அவர்கள் கருதுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட். இனி உலகச் செய்திகள். அமெரிக்காவினால் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி நடவடிக்கைகள் மூலம் வெனிசுலா நாட்டினுடைய அதிபர் நிக்கோலஸ் மடுரோ அவர்கள் அமெரிக்காவுக்கு கடத்தி வந்ததை சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் கடுமையான முறையில் கண்டித்திருப்பதாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயற்பாடு என்று ரஷ்யாவானது குறிப்பிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சர்வதேச நடைமுறைகளுக்கும் சர்வதேச சட்டங்களுக்கும் எதிரான முறையில் அமெரிக்கா தொழிற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது வாய் மூலமான இவ்வகையான கண்டனங்களை ரஷ்யா, சீனா மற்றும் ஈரான் போன்ற நாடுகள் தெரிவித்ததாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் ரஷ்ய அதிபர் புட்டின் கூட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எவ்வாறு வெனிசுலா மீது தாக்குதலை நடத்தினாரோ அதே வகையான நடவடிக்கை ஒன்றையே உக்ரைன் மீது மேற்கொண்டு வருகின்றார் என்றும், இதே வேளையில் இவர் ஒரு இரட்டை முகத்தை காட்டுகின்ற செயற்பாட்டில் இவர் ஈடுபட்டிருக்கின்றார் என்றும் பல பத்திரிகைகள் தமது செய்திகளை தெரிவித்திருக்கின்றன. இது இவ்வாறு இருக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய நடவடிக்கைகளை போன்று சீனாவானது தாய்வான் மீது இவ்வகையான நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ளலாம் என்றும் அஞ்சப்படுகின்றது. அதாவது தாய்வானுடைய அதிபரை சீனாவானது கடத்தி வரலாம் என்று அஞ்சப்படுவதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் இராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திரிவேதி அவர்கள் வருகின்ற 5/1/2026 தொடக்கம் 8/1/2026 வரை இலங்கை மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் பிரகாரம் அவர் இலங்கைக்கு வந்து இலங்கையினுடைய பாதுகாப்பு படைகளுடைய பிரதானிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று தெரிய வந்திருக்கின்றது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ? என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும். இல்ல
சரி ஓகே பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா இஞ்சி என்னடா அவர் வாங்கி விற்கிறாராம். என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இல்லை அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே. இப்போ கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பார்க்குறீங்கள. அப்போ இப்போ நான் போறேன் தானே, இப்போ வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனி டாட்மண்ட் கோபுரா ஞானம் நிறுவனத்தில் அனைத்து புடவைகளும் 50% விலை கழிவு. ஜனவரி 17 முதல் 24 வரை முகூர்த்த பட்டு புடவைகள், கூரை சாரி, மாப்பிள்ளை சர்வாணி, பட்டு வேட்டி செட், திருமண செட் சாரீஸ், செட் ஷர்ட்ஸ், வேட்டி யாவும் ஓரிடத்தில் தெரிவு செய்ய 35 வருட கால வர்த்தக பணியில் மிளிர்ந்து நிற்கும் கோபுரா ஞானம், ரைனிஜ் ஸ்ட்ராசா 54 டாட்மண்ட்.